ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு இல்லையா? நமக்கு இன்னும் பயோ சிஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுலேயும் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னீங்க. ஃபிசிக்ஸ் மாட்ரேட்டாக இருந்ததுன்னு சொன்னீங்க. மேக்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இங்கே நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம் என்ன? ஏன்னு சார் நான் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே 199 கட் ஆஃப், 200 கட் ஆஃப் இதை தான் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நான் ஒரு 190 கட் ஆஃபை தொடுவேன்னு நானே தெரில, 180 கட் ஆஃப் தொடுவேன்னு நானே தெரில. சார் என் கட் ஆஃப் 179 வருது சார், 178 வருது சார், தூங்க முடியல. அப்பா அம்மா வந்து நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, என்னை யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டுறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். உங்களோட ஒவ்வொருத்தர் கமெண்ட்டையும் நான் ரொம்ப நேரம் மணிக்கணக்காக உட்காந்து படித்து தான் இப்போ இந்த வீடியோவும் உன் கூட பேச போகிறேன். நான் பேச போகிறதெல்லாம் முழுசாக கவனி, இதை நான் உனக்காக மட்டும்தான் பேசுகிறேன். இப்போது உண்மையாலுமே ஓகே உனக்கு மட்டும்தான் மார்க் குறைஞ்சிருக்கா, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே கட் ஆஃப் குறைய போகுதா? இதுதான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. இதுக்கான உண்மையான ஹானஸ்டான ஆன்சர் நான் சொல்லணும் அப்படின்னா கட் ஆஃப் அந்த அளவுக்கு பெருசாக குறையாது. ஆனால் வெயிட் பண்ணு, உடனே மனசை விட்டுறாது, ஓகே? அதில் ஒன்றும் பேட் நியூஸ் எல்லாம் இல்லை. முதல்ல ஓகே நான் ஹானஸ்ட்டாக உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். 199 கட் ஆஃப் எடுத்தால் தான்டா சீட்டு கிடைக்கும், 200 எடுத்தால் தான்டா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் உன்கிட்ட ஒரு வருஷம் ஃபுல்லாக சொன்னேன் இல்லையா? அதில் பாதி பொய் இருக்குது, பாதி உண்மையும் இருக்குது. என்ன பாதி பொய்? முதல் விஷயம் 199 எடுக்கணும், இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜில் உனக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்றது ஒரு பொய். நீ கொஞ்சம் கட் ஆஃப் தாராளமாகவே கம்மியாக எடுக்கலாம், எடுத்தாலுமே உனக்கு சீட் ஸ்டில் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு 150 140 எடுத்திருக்கேன் அப்படின்னா இல்லைடா கண்ணா, அப்போ கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் சொல்கிறது கேளு, நீ ஒரு 179 கட் ஆஃபில் இருக்க, 180 கட் ஆஃப் உனக்கு வந்துடும் அப்படின்னா கூட உனக்கு நிறைய நல்ல நியூஸ் இந்த வீடியோவில் காத்திருக்கு. எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக உனக்கு எவிடன்ஸோட ஷேர் பண்ணுறேன், சரியா? உன்னுடைய கட் ஆஃப் இப்போ என்ன வரும்னு நீ போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி நான் உனக்கு 2 பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு சொல்லி 2 பிளான் உனக்காக இப்போ நான் கொண்டு வரேன். அடுத்து நீ என்ன செய்யணும் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நான் 2 பிளான் கொண்டு வரேன். ஆனால் அதுக்கு முதல்ல உன்னோட கெரியர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றதுல நீ ரொம்ப தெளிவாக இருக்கணும். யானியன் சார் நான் இன்ஜினியரிங் போகிறத பற்றி தான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னா உனக்கு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். யானியன் சார் நான் இன்ஜினியரிங் போகிறத பற்றி இல்லை, ஏதோ மெடிக்கல் ரிலேட்டடாக வேறு ஏதோ ஒரு கோர்ஸ், வேறு ஏதோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் இல்லை சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி கிடச்சா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்றவங்க நீ டோட்டலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். விச் மீன்ஸ் இன்னும் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீ நல்லா மார்க் எடுத்தால் உன் டோட்டல் பூஸ்ட் ஆகும். தமிழ் இங்கிலீஷ் உன் டோட்டலை பூஸ்ட் பண்ணும், மேக்ஸ் உன் டோட்டலை பூஸ்ட் பண்ணும். உனக்கெல்லாம் இன்னும் எந்த வாய்ப்பும் கெட்டு போல. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அளவில் டோட்டலில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சுன்றது இருக்க தான் செய்யும். ஆனால் கட் ஆஃபில் இருக்க பொறுத்து ரொம்ப மைன்யூட்டான சின்ன சேஞ்சஸ் தான். மிஞ்சி போனால் ஒரு 0.5 மேக்ஸிமம் 1 மார்க் கட் ஆஃப் குறையும், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி இங்கே எதுவும் பெருசாக கட் ஆஃப் குறைஞ்சிட பொறுத்தில்ல. ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் முதல் நாள்ல இருந்தே டாப்பர் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நாள் விடாமல் புக்கை அட்டட்டு வட்ட எல்லாத்தையுமே படிச்சிருப்பான், எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருப்பான், ஓகேவா? நம்ம எல்லார் கிளாஸ்லேயும் கார்னரில் ஒரு 2 பேர் அப்படி உட்காந்துருப்பான், ஃபஸ்ட் பெஞ்சில் இல்லை எங்கேயோ படிச்சுட்டே இருந்திருப்பான். இப்போ நீ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் எடுக்கும்போது தேர் ஆர் குட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கண்டிப்பாக சென்டம் அடிப்பாங்க, 200 கட் ஆஃப் எடுப்பாங்க. ஆனால் அவங்க உன் காம்படிஷனே இல்லை. அவங்க சீட்டை அடித்த அப்புறம் கூட உனக்கான வாய்ப்புன்றது இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. முதல்ல நான் பிளான் ஏல இருந்து ஆரம்பிக்கிறேன். பிளான் ஏ என்ன? ஒரு பெரிய தப்பு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்க. அவசரமாக போய் உனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃபீஸை கட்டிகிட்டு இருக்கிறது. இந்த காலேஜில் அட்மிஷன் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க, அந்த காலேஜில் அட்மிஷன் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய காலேஜ், என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, எங்கேயாவது என் கட் ஆஃப் அடி வாங்கிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு அந்த காலேஜில் சீட்டு இல்லாமல் போய்டும், அதனால் இப்போவே நான் காசு கொடுத்து சேரட்டுமா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அடிக்கடி பார்க்குறேன். நான் ஹானஸ்ட்டாக என்னோட ஆன்சர் இதுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உண்மையாலுமே உனக்கு லட்சமாக நிறையா காசு இருக்குது, உங்கள் அப்பாவால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீ சூஸ் பண்ணு, உன் லைஃபுக்கு அது பெஸ்ட்டு, தாராளமாக அப்படி சூஸ் பண்ணிக்கோ. கிவன் தட் உனக்கு கட் ஆஃப் வராதுன்னு உனக்கு ஹானஸ்ட்டாக தெரிஞ்சிடுச்சுன்னா, யானேன் சார் எனக்கு மார்க் வராது, சரியா? ஆனால் எங்கள் வீட்டில் காசு நிறையா இருக்குது,
என்னால் ஒரு சீட்டை வாங்கிட முடியும் அப்படின்னா நீ முன்கூட்டியே பணத்தை கட்டி வச்சு சீட்டு வாங்கணுமா வாங்கிடு. ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. அதே நேரத்தில் நீ பயப்பட தேவையும் இல்லை. நான் உன்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான், உன்னுடைய கட் ஆஃப் 175 மேலே வருமா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு 175 மேலே வருமா? மேக்ஸ் ஈஸி தானே, மேக்ஸ் ரொம்ப ஈஸி. ஃபிசிக்ஸில் உனக்கு மிஞ்சி போனால் ஒரு 7 மார்க் கஷ்டம், அவ்வளோதான். மொத்தமாக 93 மார்க்கு நீ 90 அப்போ கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் தொடலாம். இங்கே நிறைய பேர் யோசிச்சு பார்த்தோன்னா நீங்கள் யாருமே எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணல, எல்லாத்தையுமே எழுதிட்டு தான் வந்திருக்கு. கம்பல்சரியில் ஃபார்முலாவாவது எழுதிட்டு தான் வந்திருக்கு. யூ வில் டச் 90 கண்டிப்பாக. சரியா? எப்படியே வா, கெமிஸ்ட்ரி வா, கெமிஸ்ட்ரியில் 90 எடுத்துட மாட்டோம், ஒரு 87 88 எடுத்துட மாட்டோம். எடுக்க முடியும், நம்மள நிறைய பேரால் எடுக்க முடியும். என்ன தெரியுமா, உன் ஸ்கூல் கரெக்ஷன்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு உன் மார்க் ஆக்சுவலாக அநியாயத்துக்கு ஸ்கூலில் கம்மியாக போடுற மாதிரி போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் நடக்காது. ஓகே, அப்போ உன் கட் ஆஃப் நான் சொல்கிறேன் பாரு 175 மேலே வந்துருமா, வெயிட் பண்ணு. தேவையில்லாமல் அப்பா அம்மாவை பயமுறுத்தி, இல்லை அப்பா அம்மா பேனிக் ஆகி உன்னைய பயமுறுத்தி எங்கேயாவது போய் கடனை உடனே வாங்கி லட்சமாக காசை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு காலேஜில் அவசரப்பட்டு இப்போவே கட்டாதீங்க. மை டியர் பேரண்ட்ஸ், நான் உங்ககிட்டையும் இதை தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? அவசரப்பட்டு லட்சமாக காசை எடுத்துகிட்டு போய் எந்த ஒரு காலேஜஸ்லையும் கட்ட தேவையில்லை. இந்த டைமில் ஒரு சில ட்ராமா நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சில காலேஜஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் இப்போவே அட்மிஷன் போட்டாகணும், இல்லைனா சீட்டு இருக்காதுன்னு நம்மளை பயமுறுத்துவாங்க. இது ஹானஸ்ட்டாக நிறைய இடத்துல நடக்குது. சரிங்களா? இப்போது நம்ம குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸ், நீ இதில் சார் நான் ஒரு 195 கட் ஆஃப்லாம் எடுத்துருவேன் சார் அப்படின்னா, அப்போ நான் சொல்கிறத கேளு. இப்போது இன்ஜினியரிங் வந்துட்டா உனக்கு இங்கே மோஸ்ட் காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிஎஸ்சி. மோஸ்ட் காம்படிஷன் இதுக்கு தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு இப்போ நிறைய காம்படிஷன் இருக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் தான் காம்படிஷன் இன்ஜினியரிங்கில் ஹெவியாக, ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய கோர்சஸ் இல்லையா? இப்போது இதோட ரீசன்ட் கட் ஆஃப்ஸ் என்னென்னவா இருக்குது, ஓகே, அப்படின்றத பார்ப்போம் டிஃப்ரெண்ட் கேம்பஸஸில். இப்போ நீ சிஇஜி இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டனா இதுக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு 190லேருந்து 200 கட் ஆஃப் வேணும். கிவன் தட் உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா, எனக்கு ஏஐ ஆர் டேட்டா சயின்ஸ் வேணும்னா 198லேருந்து 199 இருந்தால் போதும். இசிஇக்கு அகெயின் 198லேருந்து 199, ஐடிக்கு 197லேருந்து 199, மெக்குக்கு 195லேருந்து 197 இருந்தாலே கிடைக்கும். சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் கேம்பஸ். இப்போது நான் உனக்குள்ள இதில் என்ன சொல்ல போகிறேன்றத முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறேன். இந்த நம்பர்ஸ்லாம் காமிச்சா உனக்கு பயமாக இருக்கும். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் 20 காலேஜஸை ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த பெஸ்ட் 20 காலேஜஸ்க்குள்ளே நீ போகிறதுக்கு நீ ஒரு 180 கட் ஆஃப் கையில் வச்சுருந்தா போதும். தமிழ்நாட்டில் இருக்கிற 20 பெஸ்ட் காலேஜ் சாதாரண விஷயம் இல்லை. நீ டாப் 20 காலேஜஸ் ஒன்றில் படிக்கிறேன்னா உனக்கு பிளேஸ்மெண்ட்டு அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். உன் லைஃப் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சாதாரண காலேஜ் கிடையாது. அதுக்கு நீ 180 கட் ஆஃப் கையில் வச்சுருந்தா போதும். முன்னாடியே வந்துட்டு நான் சொல்லிடுறேன், வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். சரியா? இப்போ இதுவே எம்ஐடி கேம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ 198லேருந்து ஓகே 199.5க்குள்ளே வச்சுருக்கணும். இதே வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ்க்கு 197லேருந்து 198, இசிஇக்கு 197லேருந்து 198, ஐடிக்கு 196லேருந்து 197, மெக்கானிக்கலுக்கு 194லேருந்து 196. கோயம்புத்தூர் பிஎஸ்ஜிவா, ஒரு சில பேருக்கு பிஎஸ்ஜியில் நான் கோயம்புத்தூர் இல்லை சுத்தப்பட்ட ஏரியா, எனக்கு பிஎஸ்ஜியில் படிக்கணும்னு தான் ஆசைன்னு இருப்பேன்னா, அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 198லேருந்து 198, 199.5, ஏஐடி டேட்டா சயின்ஸ்க்கு 197லேருந்து 198, இசிக்கு 197லேருந்து 198, இதுக்கு அகெயின் ஐடிக்கு 196லேருந்து 197, 193லேருந்து 195 மெக்கானிக்கலுக்கு. இப்போ இதில் ஹானஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சரியா? சம்திங் நான் எப்பயுமே அதை பற்றி பேசாத ஒரு ஆள். என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நீ என்ன கோட்டாவில் வரப்போகிற. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஜென்ரல் கோட்டாவோட கட் ஆஃப். ஜென்ரல் சார், இப்போ வந்து நான் பிசியில் வரேன், எம்பிசியில் வரேன், சரியா, நான் வந்து எஸ்சி எஸ்டியில் வரேன். இந்த மாதிரி நீ என்ன கோட்டாவில் வரியோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃபும் குறையும். அப்போ அந்த கட் ஆஃப்லாம் என்னன்றத அடுத்த ஒரு மாதம் நீ என் கூட இரு, நான் உனக்கு சொல்கிறேன். புரியுதா? அடுத்து ஒரு 2-3 வீடியோ ஓகே வெயிட் பண்ணு. ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக மூவ் ஆக நமக்கு இதில் நல்ல கிளாரிட்டி வரும். அப்போது உன்னுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய கட் ஆஃப்ன்றது குறையும். சரியா? விச் மீன்ஸ் ஸ்டில் யூ ஹாவ் அ கிரேட் சான்ஸ். டாப் 5லே நீ எதுலையாவது போய் உட்காரலாம். புரியுதா? நீ கவனிச்சனா
இப்போ சிஐடி கோயம்புத்தூர் இருக்குது, உனக்கு அதுக்கே கட் ஆஃப் எங்கே வந்து போச்சு, 195 197. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இங்கே 195 சான்ஸ் இருக்கே. சரி, இப்போ நீ டாப் 5ல் வந்து உட்கார முடியல, விட்டுரு. டாப் 5ல் உட்கார முடியலன்னா என்ன, டாப் 10ல் உட்கார முடியுமா பாரு, டாப் 12ல் உட்கார முடியுமா பாரு, டாப் 20. ஆஸ் லாங் அஸ் யூ ஸ்டே இன் டாப் 20 உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நீ யோசிச்சு பாரு, நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல, அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காம போய்டும் நான் நினைக்கிறேன். கிடைக்கும்டா தங்கம், பயப்படாது, கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அண்டு எல்லாத்தையுமே இப்போ அந்த கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, லாஸ்ட் இயர் என்னவா இருந்ததுன்றதே நான் உனக்கு தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். சார் எனக்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உண்மையாலுமே செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லு, உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். சரியா? இப்போது உங்களுக்கு பிஎஸ்ஜிலே ஐடெக் இருக்குது, அதோட கட் ஆஃப் வர கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே 193லேருந்து 196. இதே வந்து மெக்கானிக்கல் பாரு, 188லேருந்து 199 இருந்தாலே மெக்கானிக்கல் உனக்கு கிடைக்கும். எப்படி கட் ஆஃப் போக போக கம்மியாயிட்டே வருது பார். இவர் தியாகராஜர் காலேஜுக்கு நீ 193லேருந்து 196 இருந்தால் போதும். குமரகுரு காலேஜுக்கு 192. ஓகே, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு 192 எடுத்துட்டுனா போதும். கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி வந்து 193. அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் 190லேருந்து 194 தான். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் 188லேருந்து 193 தான். நம்பிக்கை வர ஆரம்பிக்குதா, உள்ள பயம் குறையுதா? நம்ம 12 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம், இன்னும் 8 இருக்குது, இன்னும் கட் ஆஃப் குறையும். நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாஸ். நீங்கள் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கட் ஆஃப் குறையிறத பார்க்கலாம். ஈஸியில் அதை விட கம்மியாக. ஐடி வரும்போதெல்லாம் பார் 185லேருந்து 188 வந்து போச்சு. மெக்கானிக்கலில் 183லேருந்து 186 இருந்தால் கூட ஸ்டில் உன்னால் வேலம்மாளில் போய் ஒரு நல்ல காலேஜ் படிக்க முடியும், உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்மியான ஃபீஸில், இது எதுவுமே உனக்கு கூரையை பிச்சுட்டு போகிற ஃபீஸில் இல்லை, உனக்கு ஆக்சுவல் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் டிஎன்இயில் கிடச்சி கம்மியான ஃபீஸில் போய் நீ படிக்கலாம். புரியுதா? இப்போ 13லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய குட் அண்ட் சேஃப் சாய்ஸஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சரியா? இப்போ எனக்கு ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சின்னு படிக்கணும்னா 185லேருந்து 190, ராஜலக்ஷ்மியில் 185லேருந்து 190, அப்புறம் மன்னாரியம்மன் இன்ஸ்டியூட்டில் 183லேருந்து 188, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் 182லேருந்து 187, சனா காலேஜில் 180லேருந்து 185, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் 180லேருந்து 185, அதே கற்பகம் டெக்னாலஜியில் 78லேருந்து 183 ஃபார் சிஎஸ்சி. சும்மா அப்படியே இங்கே பாரு, அண்ட் டேட்டா சயின்ஸ் பாரு, ஐடி பாரு, இசிஇ பாரு, மெக்கானிக்கல் பாரு. யூ கேன் நீல 170 மேலே எப்படியோ உன் கட் ஆஃப் வந்துடும்னா கூட இல்லை, நீ ஒரு நல்ல சேஃப் ஜோனில் இருக்க. ஒரு 175 மேலே இருக்குன்னா கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டாப் 20 காலேஜில் நீ போய் உட்காருவ. இதெல்லாம் போன வருஷம் கட் ஆஃப் தம்பி. இப்போ நான் இதில் என்ன தெரியுமா சொல்கிறேன், இதிலிருந்து 0.5லேருந்து 1 வரைக்கும் இன்னுமே குறையும்ன்ற. அப்போ அந்த 173ன்றது 172 வரைக்குமே கிடைக்கும். அண்ட் யூ ஸ்டில் ஹாவ் அ சான்ஸ். இதை மறந்துடாது. அப்போ வெயிட் பண்ணு. புரியுதா? அவசரப்பட்டு எங்கேயுமே போய் லட்சமாக காசெல்லாம் கட்டி தொலைக்காத, வெயிட் பண்ணு. மை டியர் பேரண்ட்ஸ், குழந்தைங்கிட்ட நீங்களும் இது தெளிவாக பேசுகிறீங்க. அவங்க என்ன கட் ஆஃப் எடுக்க போகிறாங்கன்றதுல தமிழ்நாடு ஃபுல்லாகவே எக்ஸாம் கஷ்டம்தான். ஓகேவா? பட் ஆஸ் லாங் அஸ் நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே வர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பிளான் பிக்கு வரும். ஏன்னு சார் எனக்கு நர்வஸாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டாப் 20ல் போய் உட்காந்தா என்னன்னு. இல்லை, எனக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டில் படிக்கணும். இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங், இந்தியாவில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது. நேஷ்னல் லெவலில் ஒரு காலேஜ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி நேஷ்னல் லெவலில் டாப் காலேஜஸில் போய் படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு கனவு கண்டேன். அதனால தான் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினச்சேன். ஓகேவா? அப்படின்னு உனக்கு ஒரு விஷயம் இருக்கலாம், பிஎஸ்சியில் அதனால தான் நான் படிக்கணும்னு நினச்சேன். ஆல் இந்தியா லெவலில் அது பெஸ்ட்டு காலேஜ் சார். இப்போவும் நீ ஆல் இந்தியா லெவலில் பெஸ்ட்டு காலேஜஸில் போய் படிக்க முடியும். பிளான் பி, நான் சொல்ல போகிற ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பி. முதல்ல உனக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே கிளாரிட்டியே இல்லை. நான் என்ன படிக்க போகிறேன், அடுத்து நான் என்ன எடுத்து வைக்கணும் ஸ்டெப்புன்றதுல கிளாரிட்டி இல்லை. இப்போ நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்போது நீ ஏன் வந்து ஜேஇ மெயினை பார்த்து பயந்துட்டு இருக்க, ஜேஇ அட்வான்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்க? பிட்சாட்டெல்லாம் பற்றி, பிட்சாட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பிட்ஸ் பிலானி கோவாவில் போய் படிக்கலாம், ஹைதராபாத்தில். இது சரி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பயமாக இருக்குது. சரி, விட்டி எழுது. ஏன் விட்டி எழுத மாட்டேற? வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்தியாவில் டாப் 25 காலேஜஸில் ஒன்றாடாது. எஸ்ஆர்எம் ஜேஇ, ஏட்ரிபிள்இ அம்ரிதா கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கு ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது? நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த விட்டி, எஸ்ஆர்எம் ஜேஇ, ஏட்ரிபிள்இ இந்த காலேஜஸ்லாம் இருக்குல்ல, இவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமு உன்னோட 12th பப்ளிக் எக்ஸாமை விட ஈஸி. நம்புவியா நீ? உன்னுடைய 12th பப்ளிக் எக்ஸாம் விட ஈஸி.
உனக்கு இது என்ன கேட்பாங்கன்னே தெரியாது, என்ன எழுதணுன்னே தெரியாது, ஐ ஹாவ் நோ க்ளூனா நீ பயப்படாத. நாளையிலிருந்து என்னுடைய முழு வேலை உனக்கு இதை கைட் பண்ணுறது தான். உனக்கு நான் விஐடி கிளாஸ் எடுத்துறேன், எஸ்ஆர்எம்ஜேஇக்கு கிளாஸ் எடுத்துறேன், ₹1 ஃபீஸ் இல்லாமல். நான் எதுவும் இங்கே பெய்டு கோர்ஸ்லாம் நான் கொண்டு வரல, புரியுதா? ₹1 ஃபீஸ் இல்லாமல் யூடியூப்பில் பழைய மாதிரி நாங்கள் மேரத்தானாக போட்டு கிளாஸை எடுக்கிறோம். சின்ன சின்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் உன்னால் இதை கிளியர் பண்ண முடியும். எல்லாத்தையுமே நாங்கள் உனக்கு பண்ணித்தரோம், புரியுதா? ஸோ எங்கள் கூட சேர்ந்து இதுக்கு படி, விட்டி படி, எஸ்ஆர்எம்ஜேஇ படி. உன் கனவு இன்ஜினியரிங் தானா? நான் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் பக்கம் போகணும், ஆனால் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸில் போய் நான் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா CUET இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ப்ரிப்பேர் பண்ணு, உட்காந்து ஈஸியாக நீ கிளியர் பண்ணலாம். நம்ம ஜனஸ்ருதி மேம் போய் சண்டிகர் வரைக்கும் படிச்சுட்டு வந்தாங்க, உனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், புரியுதா? இன்னைக்கு இந்தியாவில் இருக்க டாப் கம்பெனிஸில் ஷீ இஸ் காட் பிளேஸ்ட். உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இதுக்கு நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். சார் நான் டிஃபென்ஸு, நேவி போய் படிக்கணும், இந்தியாவுக்காக நான் சேவை செய்யணும், NDA எக்ஸாம் இருக்குது. நான் அக்ரிகல்ச்சர் போகலான் இருக்கேன், ஐகார் எக்ஸாம் இருக்குது, உட்காந்து படி, நான் சொல்லித்தரேன், புரியுதா? இல்லை நான் வேறு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. நர்சிங் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எய்ம்ஸில் அதுக்குன்னு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் இருக்க ஜிப்மருக்கு அதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம். இவங்க வைக்கிற என்ட்ரன்ஸை மட்டும் நீ கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அநியாயத்துக்கு கம்மியான ஃபீஸில் உன்னால் இங்கெல்லாம் நர்சிங் முடிக்க முடியும். அப்போ இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நர்சிங், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணு. யூ ஹாவ் ஸோ மெனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் கிளாரிட்டி தரேன். உனக்கு இது எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாக யூடியூப்பில் கிளாஸஸ் எடுத்து தரேன். உங்களில் ஒரு சில பேருக்கு நான் டாக்டர் ஆகணும், MBBS ஆகணும்னு கனவு இருக்குன்னா நான் நீட் கிளாஸ் எடுக்கிறேன், NDA எடுக்க போகிறேன், CUET, AEEE, SRMJE, விட்டி. இது எல்லாமே நான் டீச் பண்ண போகிறேன். இதுதான் பிளான் பி. என் கூட உட்காந்து இன்னும் ஒரே ஒரு மாதம் படி, அடுத்த ஒரு மாதம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு பண்ணல, அதில் 90% பண்ணனா இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். பிரச்சனை என்னன்னா, இவ்வளோ நாள் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு உனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. நோபடி டோல்ட் யூ விட்டி எப்படி கிளியர் பண்ணும், SRMJE எப்படி கிளியர் பண்ணும். அவங்க தனியாக கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் உனக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு தரேன், நான் உனக்கு கிளாஸ் எடுத்து தரேன், நான் உனக்கு பிளான் போட்டு தரேன், டெய்லி ஸ்டடி ஷெடியூல் தரேன், மாடல் கொஸ்டின்ஸ் தரேன், உட்காந்து சால்வ் பண்ணு. இப்போவும் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸில் நீ போய் படிக்கலாம். அதான் பிளான் பி, புரியுதா? எல்லாருமே மறக்காம நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வை. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு சப்ஸ்கிரைப், இன்க்ளூடிங் பேரண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஏன்னா இந்த காலேஜஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸும் உனக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். இதோட நாங்கள் எதையுமே ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. 12th முடிஞ்சிட்டா உனக்கு எனக்கு கான்டாக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காது. நீ காலேஜில், அதுவும் ஒரு நல்ல காலேஜில் மொதல் நாள் போய் அங்கே உட்கார்ற வரைக்கும் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, கூட தான் வரும், சரியா? ஸோ இதான் பிளான் பி. இப்போது உன்னோடது என்ன? பிளான் ஏவா, பிளான் பியா? கமெண்ட்ஸில் சொல்லு, சரியா? பாய் பாய், பயப்படாத, பார்த்துக்கலாம். வி ஆர் ஹியர் ஃபார் யூ, சரியா? பாய் பாய்.